சங்கரனை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் உதயகுமார், பால நலந்தார் கலையரசோட ஓனர். நாங்கள் இந்த சூரசம்ஹார திருவிழா கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக நடத்திட்டு இருக்கோம். வருஷம் கந்தசஷ்டி, அதாவது தீபாவளி முடிஞ்சு கந்தசஷ்டி விழாவானது மிக சீரோடு சிறப்போடு நடக்குது. அது ராமநாதபுரம் கொழம்பு செம்பது ரோட்டில் இருக்கிற பழனியாண்டர் கோயிலில் தான் விழா வெகு விமர்சையும் நடக்குது. அதே போல் திருக்கல்யாணம் அதுபோக எல்லாமே சிறப்பாக நடக்கும். இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு சூரசம்ஹாரம் விழா முருகப்பெருமான் சூரபத்மன், வானுகுமன், தாரகாசுரன், சிங்கமுகாசுரன் சொல்லி அவங்களோட அண்ணன் தம்பி 5 பேர்த்தோட சாம்ராஜ்யத்தை அழித்து அவங்களுக்கு மறுவாழ்வு தந்து அந்த ஏற்றுக்கொள்கிற நிகழ்வு தான் சூரசம்ஹாரம். அதாவது மனிதனாக பிறந்தா ஒரு வரம் வேணும்னு சொல்லி சிவன்கிட்ட வரம் வாங்கினதான் சூரபத்மன். அந்த சூரபத்மனோட ஆணவத்தை அழிக்கிறதுக்கு தான் முருகன் தன்னோட திருவிளையாடலான சூரசம்ஹார விழாவை நடத்தி தன்னோட இந்திரபுரியை மீட்டெடுத்தார். நன்றி, வணக்கம். ராமலிங்கம்ங்க. சரிங்க. நான் இந்த கோயிலுடைய பொருளாளராக இருந்துட்டு இருக்கிறேன். இந்த கோயில் 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுடைய மூதாதையார்களுடைய கோயில் பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய 4வது தலைமுறைகள் 5வது தலைமுறைகள் இந்த கோயிலை வெரி குட். முன்னாடி இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கோயில் சின்ன கோயிலாக இருந்தது. இன்னைக்கு ஏதோ எங்களுடைய முருகப்பெருமானுடைய அருளால் நாங்கள்லாம் தலைப்பட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு நாங்கள் முன்னேற்றி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். எல்லாருமே எங்களில் ஒரு 50-60 மங்களிதார்கள் இருக்கிறாங்க. நாங்கள் மக்களால் பொதுமக்களால் அவங்களால் கொடுக்கக்கூடிய உதவித்தொகையை மட்டும் வச்சு எங்களை மங்களிதார்கள் இந்த கோயிலை பராமரிச்சுட்டு இருக்கிறோம். யாருக்கிட்டையும் போய் இதெல்லாம் செய்யணும்னால நாங்கள் கேட்க மாட்டோம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு கோயிலுடைய சப்பரத்தை பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் படத்தில் வர்ற சாண்டாயமும் சின்னப்பட்டவர்களுடைய சுவாமியினுடைய ஊர்வலத்தில் இருந்த சப்பரம் எங்கள் கோயிலுக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயில் சப்பரத்தில் தான் இன்னைக்கு திருவீதி விழா நடந்துட்டு இருக்குது. இத்தனை வருஷத்துல அற்புதங்கள் என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேண்டுபவர்கள் எல்லாருக்குமே இந்த முருகப்பெருமான் எண்ணற்ற காரியங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த உயர்ந்த பண்ணி கொடுத்ததே அவருடைய அருள் தான். இன்னைக்கெல்லாம் நாங்கள்லாம் சாதாரண ஒரு மக்களாக இருந்தவங்க இன்னைக்கு ஏதோ நல்ல தொழில்கள் அமைஞ்சு சிறு சிறப்போட குடும்பத்தோட நல்ல முறையில் இருந்துட்டு இருக்கிற காரணமே இந்த பழனி ஆண்டவர் தான். மறைந்த முன்னாள் மாண்புமிகு டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கோயிலில் முந்தைய காலத்தில் அவர் இருந்து
இங்கே தான் வந்து இருந்தவர் சின்னப்பத்தவருடைய ஆதரவு இந்த கோயிலுக்கு வந்து எல்லாம் இருந்து பார்த்தவர். இந்த திருவிழா காலங்களில் இங்கே நிறையா படப்பிடிப்புகள்லாம் நடந்துட்டு இருக்கு தேவனுடையது. நாங்கள் அவங்களுடைய தலைக்கட்டு அவங்களுடைய உறவினர்கள். சரிங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கங்க.